ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ப்ரிவெண்ட் சூசைட். கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்கள். சூசைட் ரொம்ப ஒரு கொடூரமான விஷயங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய ரிலேஷன்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தெருவில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். ஐயோ, நல்ல மனுஷன் இறந்துட்டாரே, அதுவும் இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களே, நம்பவே முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டோமோ, நம்மளும் இதுக்கு ஒரு ரீசன் ஆகிட்டோமோ அப்படின்றப்பெல்லாம் நிறையா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்போங்க. ஆனால் அந்த டைமில் நமக்கு இந்த சூசைடுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்றது ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு பேசிக் விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்குங்க. அந்த பேசிக் நாலேஜ், அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சூசைடு பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி இயர் அரௌண்ட் 7 lakh பீப்புள் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கே இருந்துன்னா லோ அண்டு மிடில் கிளாஸ் கண்ட்ரிலேருந்து தான் நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. இப்போ அதே மாதிரி தாங்க நம்ம வில்லேஜ் சைட்லேயும் நடக்குது. இந்த லோ இன்கம் அண்டு மிடில் இன்கம் ஃபேமிலியில் தான் இந்த மாதிரி சூசைடு நிறையா நடந்துகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சூசைட் பண்ணி இறந்து போகிறதுல ஆண்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, அவங்களுடைய ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஆனால் சூசைட் அட்டன் பண்ணுறதுல பெண்களுடைய ரேஷியோ அதிகமாக இருக்குங்க. இப்போது இந்த 15 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே இறந்து போகிறாங்க இல்லையா, அதுக்கு ரீசன் நிறையா இருக்குது. அதில் 5வது ரீசன் என்னன்னா இந்த சூசைடு தாங்க. இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது அடுத்தது, ஏன் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்றது பார்க்கணும் இல்லையா. அப்போ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த மாதிரி கடன் தொல்லையால் நிறையா பேர் சூசைடு பண்ணி இறந்து போகிறாங்க. ஒரு ஃபேமிலியே சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. நம்ம நிறையா நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ரிலேஷனில் பிரேக்கப் ஆகிடுது, ஏதாவது லவ் ஃபெயிலியரு இல்லைன்னா டிவோர்ஸ் ஆகிடும். அதை நினச்சி நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இப்போது நிறையா அந்த பசங்களாம் இல்லைன்னா பொண்ணுங்க லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போகிறத நம்ம டெய்லியும் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. ஒரு சில பேர் பாடியில் ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், அதனால சூசைட் பண்ணி இறந்து போவாங்க. இன்னொரு சில பேர் பாடியில் ஏதாவது பெயின் இருந்துகிட்டே இருக்குங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, வயிற்று வலி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. இது அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது சண்டையாக இருக்கும், அப்பா அம்மா கூட இல்லைனா ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் கூட, ஒய்ஃப் கூட, ஹஸ்பண்ட் கூட, அந்த மாதிரி சண்டையாக இருக்கும், அதனால சூசைட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சின்ன வயசுலேயே அவங்க நிறையா அப்யூஸ் ஆகியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த சூசைடு யாருக்கு ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ரிஸ்க்கு யாருக்கு அதிகம்னா, ஏற்கனவே ஒருத்தவங்க சூசைடு அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க பழிச்சுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் செகண்ட் டைமு சூசைடு பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்கன்னா, அந்த ஃபேமிலியில் அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த வரவங்களும் அந்த மாதிரி பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும் இல்லையா. நம்ம உயிர் இயற்கையாக தாங்க போகணும், நம்மளாக அந்த உயிரை மாற்றிக்க கூடாதுங்க. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ சூசைட் பண்ணி எப்படி இறந்து போகிறாங்க, மெத்தட் ஆஃப் சூசைடு நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சதுலாம் மருந்து குடித்து இறந்து போகிறவங்க, அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங், அதாவது தூக்கு மாட்டி இறந்து போவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபயர் பண்ணி தீக்குளிச்சு இறந்து போவாங்க. இது 3 தாங்க காமன் மெத்தட் ஃபார் சூசைடு. இதில் அதிகமாக மருந்து குடித்து இறந்து போகிறவங்க தான். இது 3 தான் மேஜராக இருந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த சூசைடு யாரெல்லாம் அதிகமாக பண்ணிக்கிறா அப்படின்னா, இப்போ நிறையா டிரான்ஸ்ஜெண்டர் நிறையா சூசைட் பண்ணிக்கிறாங்க, மைக்ரண்ட் பீப்புள், அந்த இடம்பெயர் தொழிலாளர் இருக்கிறாங்களே அவங்க நிறையா பண்ணிக்கிறாங்க, லெஸ்பியன்ஸ் பண்ணிக்கிறாங்க, கே பீப்புள் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி பைசெக்ஷுவல் பண்ணுறவங்க பண்ணிக்கிறாங்க.
இவங்களாம் தான் நிறையா சூசைடு பண்ணிக்கிறது தான் ஒரு டேட்டா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகேங்க, இதெல்லாம் ரைட்டு, ஓகே. நம்ம என்ன பண்ணுறது, எப்படி நம்ம அந்த அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்க அந்த சூசைட் தாட்டில் தான் இருக்காங்களான்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அவங்க அடிக்கடி இந்த சூசைடை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அடிக்கடி நான் சாக போகிறேன், நான் சூசைடு பண்ணிக்க போகிறேன், அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஏதோ விளையாட்டு தான் சொல்கிறான் அப்படின்னு அப்படியே அதை கண்டுக்காமல் விட்டுடுவோம். அது மட்டும் இல்லை, அந்த டைமில் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க, யார் கூடயுமே அதிகமாக பேச மாட்டாங்க, தனிமையை தான் விரும்புவாங்க. ரொம்ப ஒரு நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃபே போயிடுச்சு, நான் எதுக்குமே லாக்கி இல்லை, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க. அப்போது இந்த மாதிரி காஷன், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்க பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே டிசைட் பண்ணிடலாம், ஓகே இந்த பையன் ஏதோ கொஞ்சம் தவறான வழியில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு டிசைட் பண்ணிடலாங்க. அப்போது டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. அப்போ அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா லிசன் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேளுங்க. ஏன் தெரியுங்களா, இப்போல்லாம் நிறைய பேர் நம்ம ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளத்தை சொல்லும்போது நம்ம காது கொடுத்தே கேட்குறது இல்லைங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. அவங்க மேலே நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கிறதா அதை நீங்கள் வந்து காமிங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சீரியஸாக கேளுங்க. நீங்கள் அந்த டைமில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா, ஏன் இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் அன்னெசரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லிசனிங் தான் ரொம்ப முக்கியங்க. ரெண்டாவது என்னன்னா, டேக் தம் டு கவுன்சிலர்ஸ். அவங்களுக்கு ஒரு சில பேர் நமக்கு இந்த மாதிரி தோணுது, என்ன பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. இப்போலாம் நிறையா ஹெல்ப்லைன் வந்துருச்சு, ஃப்ரீ ஹெல்ப்லைனே வந்துருச்சு. இப்போ கூகுளில் போட்டிங்கன்னா நிறையா ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் நிறையா ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அந்த மாதிரி நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு வெக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும் வெளியில் சொல்ல. நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணி ஒரு கவுன்சிலர்ஸ் கூப்பிட்டு போங்க, இல்லைனா ஃப்ரீ ஹெல்ப்லைன் ஏதாவது ஃபோன் போட்டு அவங்கள பேச வைங்க. இது ரெண்டாவது. மூணாவது, அவங்கள எப்போதுமே தனிமையாக விடாதீங்க, அவங்க கூடயே இருங்க. அவங்க எங்கே போனாலும் மோஸ்ட்லி அவங்க கூட அட்டாச் ஆகியே இருங்க. ஏன்னா அவங்க தனிமையில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி நிறையா விபரீத முடிவுகள்லாம் எடுக்கிற போல் வருங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்கள அந்த டைமில் ட்ரிங்க்ஸ் பண்ண விடக்கூடாதுங்க. ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணாலே நமக்கு மைண்டு வந்து வேறு மாதிரி போயிடும். ட்ரிங்க்ஸ் வேறு எந்த ஒரு ஸ்மோக்கிங் அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணாத அளவுக்கு அவங்கள நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஹாபீஸ். இப்போ அந்த மாதிரி தாட்டில் இருக்கிறவங்கள, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள விளையாட கூப்பிட்டு போங்க, படத்துக்கு கூப்பிட்டு போங்க, வெளியில் எங்கேயாவது டீ காஃபி குடிக்க கூப்பிட்டு போங்க, ஓகேங்களா, எல்லாம் பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எங்கே நீங்கள் கூப்பிட்டு போனாலும் அவங்கள தனிமையாக விட்டுறாதீங்க. ஒரு ரிஸ்க்கான பிளேஸ்க்கும் கூப்பிட்டு போக வேணாம். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணுங்க. இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே வேணுங்க. நமக்கு ஃபஸ்ட் அந்த அவேர்னஸ் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடுங்க. அப்போ அந்த சூசைடை பற்றின அவேர்னஸ் யாருக்குமே இல்லைங்க. அதை அப்படியே அசால்ட்டாக கடந்து போய்டும். அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நிறையா தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு போகலாம். நம்மளால் நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகலாம், ஒரு உயிரை நம்ம காப்பாற்றலாம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much.